نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அல்ஹாஜ் ஆலம்தூர் அப்துல் ரஹ்மான் மௌலா அவர்களே, சங்கைக்குரிய உஸ்தாதுமார்களே, பட்டம் வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பட்ட வகுப்பு ஆலிம்களை, தொடர்ந்து ரமலானுடைய அந்த நடுநிசி இரவுல அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். இந்த ஒன்றை நாம் சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக. நேத்து ஈமான்னா என்ன அப்படின்ற விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இப்ப ஈமான்னா என்ன? ஹுவ தஸ்தீகுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஜமீஇ மா ஜாஅ பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் உண்மைப்படுத்துவது தஸ்தீக், ஈமான் என்று நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அப்போ குஃபுர்னா என்ன? ஈமான் வரும்போது நம்ம என்ன செஞ்சோம்? ஈமான்னா என்னன்னு விளங்கிக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் என்ன ஏற்றுக்கொள்வது, ஈமான் கொள்வது ஈமான் என்று பார்த்தோம். குஃபுர்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஈமானுக்கு நேர் மாற்றம் குஃபுரு. குஃபுரு என்றால் தக்தீபுர் ரசூல் ஃபி ஷைஇ மிம்மா ஜாஅ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தவைகளில் ஏதேனும் ஒன்றை மறுப்பதற்கு பெயர் குஃபுரு என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உதாரணமாக, மன் அன்கர வுஜூத சானியா, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய வுஜூத மறுக்கிறார். அவனுடைய வாஜிபுல் வுஜூத் இருக்குதா இல்லையா, ஒருத்தர் அதை மறுக்கிறாரு. அல்லது அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை மறுக்கிறார். அல்லாஹ்வுடைய தாத்தியத்தான சிஃபாத்துகள் நம்ம பார்த்தோமா இல்லையா, அதே போன்று அவனுடைய சிஃபாத்துல் அஃஆல்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துட்டு வர்றோம். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ் சொல்றான் தன்னை ஆலிமன் அப்படின்னு சொல்றான், காதிருன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான், முக்தாருன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லுகின்றான். இப்படி அவனுடைய சிஃபாத்துகளை மறுத்தார் என்று சொன்னால் அவர் என்ன செய்கின்றார்? காஃபிராக ஆகிவிடுகின்றார். குஃபருடைய வகைகள். யாரு காஃபிரு? அல்லாஹ்வுடைய வாஜிபுல் வுஜூதை யார் மறுக்கிறாங்களோ அவர்கள் காஃபிரு. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை யார் மறுக்கிறாங்களோ அவங்க காஃபிரு. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை விதமான நுக்சான்களை விட்டும் ஆஃபாத்துகளை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். முனஸ்ஸஹுன் அனின் நகாயிசி வல் ஆஃபாத். நுக்சான்களை விட்டும் ஆஃபாத்துகளை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன் என்று நாம் என்ன செய்கின்றோம்? தாலீம்ல நம்ம விளங்குறோம் இல்லையா? அதை யார் மறுக்கிறாங்களோ அவர்கள் காஃபிரு. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்தை யார் மறுக்குகின்றார்களோ அவர்கள் காஃபிரு. அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை யார் மறுக்குகின்றார்களோ அவர்கள் காஃபிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இபாதத் சம்பந்தமான ஷரீஅத் சம்பந்தம் என்னென்ன கற்று தந்திருக்கின்றார்களோ, தொழுகையை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, ஜகாத்தை சொல்லி இருக்கிறாங்க, நோன்பை சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று எது ஹராம் என்பதை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? தெளிவா நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. சாராயம் என்பது ஹராம், வட்டி என்பது ஹராம் என்று நமக்கு போதித்து இருக்கிறாங்க. இவைகளை யாரு மறுக்குகின்றார்களோ இவர்கள் அத்தனை பேரும் காஃபிரன், இவர்கள் காஃபிர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ குஃபுரு என்ன செய்கிறது? மூன்று வகையாக நம்ம சொல்லலாம். ஒண்ணு குஃபுரு, அடுத்து லுல்மு, மூணாவது ஃபிஸ்குன், பாவம். இந்த மூன்றுக்குமே குஃபுர் என்று சொல்லப்படும். குஃபுர் என்று சொல்லலாம். அதே மாதிரி லுல்முக்கும் குஃபுர் என்று பெயரு,
அதே போன்று வந்து ஃபிஸ்க் என்கின்ற பாவத்திற்கும் குஃபு என்று பெயர். அப்போ பொதுவா இந்த இந்த லாலிம்னு நம்ம சொல்றோம், அல்லது ஃபாசிக் அப்படின்னு சொல்றோம், அல்லது காஃபிரு. இந்த குஃப்ர் என்பதற்கு இந்த மூன்று வார்த்தைகளுமே பெரும்பாலும் என்ன செய்யப்படும், நம்முடைய இதுல பயன்படுத்தப்படும். அதே நேரத்துல தன்பு வல் மாசியா, சில வந்து ஃபிஸ்கு வந்து பாவம் என்பது தன்பு மாசியத்து என்று சொல்லப்படுகிறது. நேரடியா குஃபுர் தான் இல்ல, துல்மும் கூட குஃபுர் தான், ஃபுஸ்கும் கூட என்னதுதான் குஃபுர் தான் என்பது நம்ம வந்து குஃபுர் தனி, பாபம் என்பது தனி, துல்ம் என்பது தனியா பிரிக்க முடியாது. இந்த மூன்றும் சேர்ந்துமே எனது குஃபுர் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குஃபுரு வந்து லுல்மு அநியாயம் செய்தலும் சொல்றோம் இல்லையா, லுல்ம் என்பதற்கு வந்து லுகத்துல என்ன அர்த்தம், டிக்ஷனரியில என்ன அர்த்தம் அப்படின்னா, வலஉ ஷைஇ ஃபி கைரி மௌதிஇஹி, ஒன்றை அது அல்லாத இடத்திலே வைப்பதற்கு பேர் தான் லுல்மு. புழக்கத்துல வந்து எப்படி துல்முக்குண்டான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், முஜாவிசத்துல் ஹக்கி இலல் பாத்திலி, ஹக்கை விட்டும் பாத்திலின் பக்கம் கடப்பதற்கு துல்மு என்று சொல்லப்படுகிறது. அதுல என்ன செய்யும் அப்படின்னா, அது சிறிய பாவங்கள் பெரிய பாவங்களுக்கும் என்ன செய்யப்படும், துல்ம் என்ற வார்த்தைகள் வந்து சொல்லப்படும். துல்மு என்பது வந்து மூன்று வகை. ஏன்னா நம்ம குஃபுரை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த தௌஹீதுடைய பாடத்தை இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நம்ம இது வரைக்கும் குஃபுர்னா ஒன்று காஃபிர் அப்படித்தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். இல்ல, அதுல லாலிம் இருக்கிறான், ஃபாசிக் இருக்கிறான், இவங்களும் காஃபிருக்கு ஈக்குவல் ஆனவர்கள் தான். நம்ம லாலிம் ஃபாசிக்கை தனியா பிரிச்சிட முடியாது, அதுவும் குஃபுர் தான். அப்போ லுல்முனா என்ன, லுல்முனுடைய டிக்ஷனரி மீனிங் என்ன, லுல்முனுடைய பழக்க பாஷை என்ன என்பதை நம்ம பார்த்தோம். லுல்ம் என்பதாகிறது அது மூன்றாக இருக்கிறது. ஒண்ணு வந்து லுல்முன் பைனல் இன்சானி வ பைன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உண்டான லுல்மு. இதுதான் வந்து இதுல ரொம்ப பெரிய ஆழம் என்னன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப பெரியது எதுன்னு சொன்னா குஃபுரு, ஷிர்கு, நிஃபாக். இந்த பைன் அல்லாஹி வ பைனல் இன்ஸ், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உண்டான லுல்மு. இதுல ரொம்ப மிகப்பெரியது எதுன்னு சொன்னா குஃப்ரு, ஷிர்கு, நிஃபாக். இரண்டாவது லுல்மன் பைனஹு வ பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே உண்டான லுல்மு. ஹுவ மظلومன், அவர் அநியாயம் செய்யப்பட்டார், அவருடைய பொருள் அபகரிக்கப்பட்டது, அவருடைய பொருள் திருடப்பட்டது, அவர் அநியாயமாக தண்டிக்கப்பட்டார், அவர் அநியாயமாக சொத்தை பிடுங்கப்பட்டார், அல்லது வந்து அமானிதத்தை வந்து என்ன செஞ்சாங்க, நம்பிக்கைக்கு மோசடி பண்ணாங்க. இது லுல்மு, இது பைனன் நாஸ், அவனுக்கும் மக்களுக்கு மத்தியில் உண்டான இரண்டாவது வகையான லுல்மு. மூன்றாவது லுல்முன் பைனஹு ஃபீ நஃப்ஸிஹி வ பைன நஃப்ஸி, அவருக்கும் மத்தியில தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட லுல்மு. ஆனா இந்த மூன்றும் தனித்தனியான லுல்மாக இருந்தாலும் இந்த மூன்றுமே என்னன்னு சொன்னா லலம நஃப்ஸஹு, அவருக்கு அவரே வந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, வேட்டு வச்சுக்கிட்டாரு, ஆபத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. அவருக்கும் அல்லாஹ் மத்தியில் உண்டான லுல்மா இருந்தாலும் சரி, அவருக்கும் இன்னொரு சகோதரருக்கு மத்தியில் உண்டான துல்மா இருந்தாலும் சரி, அல்லது தனக்குத்தானே அவர் துல்மு செய்து கொண்டாலும், இந்த மூன்றும் யாருக்கானது, அவருக்காகவே வைத்துக் கொண்ட ஒன்று என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப நம்ம வந்து ஃபிஸ்கு, பாவம் நம்ம சொல்கின்றோம் பார்த்தீங்களா. பாவம்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தாத்தை விட்டு என்ன செய்வது, வெளியேறுவது இந்த பாவம், அவனுடைய தாத்தை விட்டு. அல் ஹுரூஜு அனி தாஅதி, அதே போன்று இதுல உள்ளது கட்டுப்பட்டது தான் ரித்தத்து, முர்த்தத்துன்னு சொல்றோம் இல்லையா, ரித்தத்து மதம் மாறுதல். ரித்தத்துல என்ன, ஃபஹிய கத்உல் இஸ்லாமி பி நிய்யத்தின் அவ் கௌலின் அவ் ஃபிஅலின் முகஃபிரின். ரித்தத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனசால இஸ்லாத்தை விட்டு வெளியே போகுவது, இஸ்லாத்தை துண்டித்துக் கொள்வது. எனக்கு இந்த மார்க்கம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒத்து வரல அப்படி மனதால நினைச்சாலும் அது என்ன செஞ்சிருவாரு, முர்த்தத் ஆயிருவாரு. அல்லது வந்து சொல்றாரு,
பகிரங்கமா சொல்றாரு, சொன்னாலும் என்ன செஞ்சுருவாரு, முர்த்தத்தாக்கி விடுவாரு. அல்லது அவருடைய செயல் ஒரு காஃபரான செயலுக்கு ஒத்துழைக்கிறது, அப்ப என்ன செஞ்சிருவாரு, அவரு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாரு, முர்த்தத்தாக ஆகி விடுவார். அதாவது இஸ்லாத்திலிருந்து வெளியே போய் குஃப்ரின் பக்கம் செல்வதற்கு தான் முர்த்தத், ரித்தத் என்ற பெயர். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகின்றார், இன்னல்லதீன இர்தத்து அலா அத்பாரிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா. அல்லாஹ் தெளிவான விளக்கங்களை வேதங்களை கொடுத்த பிறகு யாரு முர்த்தத்தாக ஆகுகின்றார்களோ, அஷைத்தானு சவ்வலலகு, ஷைத்தான் தான் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை வசப்படுத்தி ஏமாத்தி என்ன செய்து விட்டார், அந்த மதம் மாறுகின்ற வேலையை செய்து விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். ஆனா ரப்புடைய ஆசை என்ன, அம்லாலகும், இவன் இஸ்லாத்தா இருக்க மாட்டானா என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஆசைப்படுகின்றான். ஆனால் ஷைத்தானுடைய தூண்டுதலின் பிரகாரம் அவன் என்ன செய்கின்றான், மார்க்கத்தை விட்டு வெளியே செல்கின்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனி, யாரு இந்த பரிபூர்ணமான மார்க்கத்தை விட்டு வெளியே செல்கின்றார்களோ, ஃபஸௌஃப யஅதில்லாஹு பிகௌமின் யுஹிப்புகும் வ யுஹிப்பூனஹு. அதாவது இவ்வளவு அற்புதமான மார்க்கத்தை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா இந்த மார்க்கம் நஷ்டமாகிவிடும், சிரமமாகிவிடும், ஆள் இல்லாமல் போகிவிடும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நாடினால் வேறொரு கூட்டத்தை கொண்டு வந்து அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் தன்னுடைய இறைவனை நேசிக்க வைக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிருக்கின்றார். எவ்வளவு சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். பூர்வீகமான பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை கூட என்ன செஞ்சிடறாரு, ஒரு பெண்ணின் மீது ஆசையில, ஒரு ஆட்சியின் மீது ஆசையில, ஒரு சில வசதிகளின் மீது ஆசையின் காரணமாக முர்த்தத்தா போற சம்பவங்களை நம்ம என்ன செய்யணும் கேள்விப்படுறோம். சமீபத்திலாம் ஒருத்தர் பெரும் கோடீஸ்வரர், தமிழ்நாட்டுல பேர் சொல்லப்படக்கூடிய மிக முக்கிய நபர்கள்ல அவர் ஒரு ஆள். அவர் யாருன்னு சொன்னா உங்களுக்கு கூட அவர் யாருன்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு நபர். அவருடைய மூத்த மக வெளிநாடுகள்ல படிச்சுட்டு வேறொரு பெண்ணை விரும்பியதன் காரணமாக அந்த பெண்ணினுடைய மதத்துக்கு இவர் மாறி விட்டார். பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர், பாரம்பரியமான ஊரை சார்ந்தவர், வசதி வாய்ப்புன்னு பார்த்தா அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள், அவங்க ஃபுல்லா பார்த்தா வலிமார்களுடைய பரம்பரையில வந்தவர். ஆனா வெளிநாட்டுல நிறைய படிக்கணுமேன்னு சொல்லி தந்தை படிக்க வச்சாரு. அங்கேயே படிச்சு அங்கேயே அதற்கான ஜாப்னு இல்லை, இவங்களுடைய நிர்வாகமே அங்க பெருமட்ட நிர்வாகம் இருந்து அப்படியே வேறொரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை அழைத்ததின் பேரில் மதம் மாறி என்ன செஞ்சார் அப்படின்னா அவருடைய திருமணங்கள்லாம் பகிரங்கமாவே வெளியே வந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், நீங்க போனா இஸ்லாம் பாதிப்புன்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் அழகா சொல்லி காமிக்கின்றான், நம்ம பார்க்கணுமே. அதாவது ஒரு செகண்டுக்கு 7 பேர் இஸ்லாத்தை உலகத்துல தழுவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு 7 பேர் உலகத்துல அப்படின்றதுக்குள்ள 7 பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை தழுவுறாங்க. அப்படி ஜெட் வேகம் இல்லை, அதை விட ஃபாஸ்டா இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு உலகம் முழுக்க. அதை யார இவங்க வெளிநாட்டு மக்கள், இவங்க ஆடம்பர பிரியர்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான உணவு, அதிகப்படியான வருமானம் அப்படின்லாம் நம்ம யார பெருசா கணக்கு போடுறோமோ, பெரும் பெரும் உலக அளவுல பேசப்படக்கூடிய ஆக்டர்ஸா கூட இருக்கிறாங்க. ஆனா ரப்புடைய இதுல ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு அவங்க ஹரம்ல போய் செய்கின்ற உம்ரா, தல்பியா, தக்பீரை பார்த்து அல்லாஹு அக்பர். பெரும் பெரும் பாடகர்கள், பாடகிகள், உலக அளவுல ஃபேமஸான பாடகர்கள், பாடகிகள்லாம் என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு முழுமையா மாறுற காட்சிகள்லாம் தொடர்ந்து நம்ம பேஸ்புக் வாயிலால மனுஷரும் பார்த்துக்கிட்டே நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால கிடைச்ச பாக்கியம் நம்ம எங்க அத்தா எங்க அம்மா அப்படின்னு நினைக்க முடியாது. அல்லாஹும்ம சப்பித் என்கின்ற முசப்பித்துல் குலூப் என்ற என்ன செய்யணும், யா முகல்லிபுல் குலூப் சப்பித் அலா அக்தாமினான்ற துவாவை என்ன செய்யணும், லா துஸீக் குலூபனா என்ற துவாவை நானும் நீங்களும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னா நம்ம நினைக்க முடியாது. அல்லது நான் பெரிய வசதியான பாரம்பரியத்தை சார்ந்த குடும்பத்து பிள்ளை, அல்லது நம்ம ஆலிமுன்னு கூட நினைக்க முடியாது. ஒரு ஆலிமை பத்தி பாஷா சொன்னாங்க, அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா
இதான் என்ன செஞ்சாரு, காதியானியா போயிட்டாரு அப்படின்னாங்க பாசித்து சார். நல்ல ஓதுன ஆலிம படிச்சவரு என்ன செஞ்சிட்டாரு, காதியானியா போயிட்டாரு. சிலர்கள் கிறிஸ்துவ பாதிரிமார்களா மாறினவங்க எல்லாம் உண்டு, ஆலிம்களை அப்படி மாத்திரும். மெத்த படிச்சவங்க கூட ஃபெயிலியரான சம்பவங்கள் எல்லாம் நிறைய உண்டு. நீங்க தமிழ்நாட்டினுடைய காதியானின்னு பார்த்தீங்க, காதியானி தலைவர்னு பார்த்தா அவர் ஒரு முஸ்லீமு, அவர் ஒரு ஆலிம். ஆலிம் மட்டும் இல்ல, நான் ஓதுற மதரசால ஓதி பட்டவங்கிறவர் தான் அவரு. நான் ஓதிட்டு இருக்கும்போது மருகும் ஜமால் உஸ்தாது மருகும் வஃபாத் ஆயிட்டாங்க. நான் கிளாஸ்ல உட்காந்துருப்போம், அவர் அடிக்கடி வருவாரு, தன்னுடைய பழைய நண்பரை பாக்குறதுக்காக வருவாரு. உட்காந்து சொல்லுவாரு, ஏன் ஜமால் ஏன்பா அவளை கஷ்டப்படுற, 10,000 12,000 சம்பளத்தை வாங்கிக்கிட்டு விழுவாங்கத்துல இருந்து ட்ரெயினை பிடிச்சு லோன்னு அடையிற, என் கூட வா, மெட்ராஸ்ல அற்புதமான உனக்கு ஒரு பிளாட்டு, நல்ல ஒரு லக்ஸரியான காரு, கை நிறைய ஒரு சேலரி, நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். எங்க முன்னாலேயே பலமுறை என்ன செஞ்சிருக்காரு, அவர் நேரடியா பேசுறத நான் பலமுறை நானே கேட்டிருக்கேன். அவர் அதுக்கு ஆசைப்பட்டு தான் போனாரு. வறுமை குஃப்ர்ல கொண்டு போய் நிப்பாட்டிரும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அல்லாஹ் இன்னி நவுதுபிக சொன்னமில்ல மீனல் ஃபக்ரி வல் ஃபாகதி, வறுமையை விட்டும் அல்லாஹ் என்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம கேட்கிறோமா இல்லையா உங்களுக்கு? அதனால நானா சான்ஸ் இல்லைன்னு நம்ம அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவார். வேறொரு கூட்டத்தை கொண்டு நான் என்ன செய்வேன், நான் அவர்களை நேசிப்பேன், அவர்கள் என்னை நேசிக்க வைக்க முடியும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யார் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே செல்கின்ற முர்த்தத் ஆகின்றார்களோ அவர் காஃபிராக என்ன செய்கின்றார், மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய இருவுலக வாழ்க்கையுமே என்ன செஞ்சு போச்சு, அழிந்து போய்விட்டது. அவர்கள் நரகவாசிகள், நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். சங்கக்குரிய அருமை உலமாக்கல. அப்ப குஃபூருடைய வகைகள் என்ன? குஃபூருடைய வகைகள், குஃபூருடைய வகைகள் என்பது அது 2 வகையா இருக்கு. ஒண்ணு குஃபுருன் அக்பருன், இரண்டாவது குஃபுருன் அஸ்கருன். குஃபுருல் அக்பருன்னா என்ன அப்படின்னா, நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள், இது குஃபுருன் அக்பர். குஃபுருன் அஸ்கருன்னு சொன்னா அவருடைய பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு போய் தண்டனை அடைந்து பிறகு என்ன செஞ்சிடுவார், சொர்க்கத்துக்கு வந்து விடுவார். ஹுலூத் இருக்காது, துஹூலுன் நார் இருக்கும், ஹுலூதுன் நார் இருக்காது. குஃபுருன் அக்பர்ல துஹூலுன் நார், ஹுலூதுன் நார். குஃபுருன் அஸ்கர்ல துஹூலுன் நார், ஹுலூதுன் நார் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டாரு. குஃபுர் 2 வகை. அப்போ குஃபுருன் அக்பர்னா என்ன, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? எது ஈமானுடைய வஸ்புகளை எது முரண்படுகின்றதோ, ஒருத்தருடைய செயல் ஈமானுடைய வஸ்புகளுக்கு முரண்படுகிறது என்று சொன்னா அது எப்படி முரண்படும்? வஹதானியத்தை மறுக்கிறாரு, அல்லது நுபுவத்தை மறுக்கிறாரு, அல்லது ஷரியத்தை மறுக்கிறாருன்னு சொன்னா இது குஃபுருன் அக்பருன். அப்போ குஃபுருல் அக்பருடைய வகைகள் என்னன்னா அது 6 வகை. ஒன்று குஃபுரு தக்தீப் வல் இன்கார், இரண்டாவது குஃபுருல் ஜுஹூத், மூன்றாவது குஃபுரு ஷிர்கில் அக்பர், நான்காவது குஃபுருல் முஆனிதா, ஐந்தாவது குஃபுரு ஷக்கு, ஆறாவது குஃபுருன் நிஃபாக். குஃபுரு 6 வகையா இருக்கு. அதுல குஃபுரு 2 வகை, நவ்ஆனி, அக்பரு, அஸ்கரு. அப்புறம் குஃபுரு மொத்தம் 6 வகைகள். இந்த 6 வகைகளுடைய பெயர்களை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ ஒரு குஃபுரு அத்தக்தீப் வல் இன்கார், பொய்ப்படுத்தி என்ன செய்கிறது, மறுக்குகின்ற அந்த குஃபுர். அது என்னன்னு சொன்னா என்ன செய்கிறது, ரசூல்மார்களே நபிமார்களை என்ன செய்யறது, மறுப்பது. அக்கீதா எப்படின்னா நபிமார்கள் ரசூல்மார்களை மறுத்து என்ன செய்யறது, அகீதா கொள்வது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கதாலிக மா அதல்லதீன மின் கப்லிஹிம் மின் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன். அற்புதமான ரசூல்மார்கள் அவங்கள்ட்ட வந்தா ரசூல்மார்களை ஏத்துக்கிறாம என்ன சொன்னாங்க, சாஹிருன் அவ் மஜ்னூன், சூனியக்காரரா இருக்காரு அல்லது மஜ்னூனா இருக்காரு
என்று என்ன செஞ்சாங்க, ரிசாலத்தை ஏத்துக்கிறாம பொய்ப்படுத்தினார்கள். இது குஃபுரு தக்தீப் வல் இன்கார். இரண்டாவது குஃபுருல் ஜுஹூத், மறுக்குகின்ற குஃபுர். என்னன்னு சொன்னா என்ன செய்யறது, அல்லாஹ் இறக்கிய மொத்தத்தையுமே என்ன செய்யறது, மறுப்பது. அல்லாஹ் என்ன இறக்கின வேதத்தை மறுப்பதும், அல்லாஹ் ரசூல்மார் நபிமார்களை இறக்கிறாங்க அல்லவா, அவர்களை மறுப்பதும், அதே மாதிரி இஸ்லாத்துடைய ஃபர்துகள்ல ஒரு ஃபர்துல அந்த மறுக்கிறது. அதான் இல்லைங்க ஃபர்துல இல்லைங்க, சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு என்ன செய்யறது, ஒன்றை மறுப்பதும், அல்லது அல்லாஹ் ஹராமாக்கிற ஒன்றை அதெல்லாம் ஹராம் கிடையாது அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு ஹராம மறுத்தாலும், அல்லது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுத்தாலும் இதற்கு பேரு குஃபுருல் ஜுஹூத். மூன்றாவது குஃபுரு ஷிர்குல் அக்பர். குஃபுரு ஷிர்க்னா என்ன, குஃபுரு ஷிர்குல் அக்பர் என்றால் என்ன, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு ஷரீக்கை ஏற்படுத்துவது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு நித்தை துணையை என்ன செய்வது, ஏற்படுத்துவது, இணையை ஏற்படுத்துவது, கூட்டை ஏற்படுத்துவது, அல்லது நித்தை என்ன செய்யறது ஏற்படுத்துவது, அல்லது அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கு என்று சொல்வது, அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கு என்று சொல்வதாகிறது. இதுக்கு பேரு குஃபுரு ஷிர்குல் அக்பர். அதே மாதிரி பல கடவுள்கள் சேர்ந்துதான் ஒரு இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது, அதுவும் குஃபுரு ஷிர்க். இந்த கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் சொல்றாங்க, ரூஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம், இறைவன், இந்த மூன்றும் சேர்ந்துதான் இறைவன் என்று என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. பல கடவுள்களை ஒரு கடவுள்களாக ஆக்குவதும் குஃபுரு ஷிர்க். அல்லது அல்லாஹ்வை நான் நெருங்கணும்னு சொன்னா இவைகளை வணங்கினால்தான் இறைவனை நெருங்க முடியும் என்று சொல்வதும் குஃபுரு ஷிர்குல் அக்பர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, யார் ஷிர்க் வைக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாத விஷயத்தை அல்லாஹ் தான் நாடினால் மன்னிப்பான். வ மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, யாரு இறைவனுக்கு ஷிர்க் வைக்கின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய இட்டை அவர்கள் கட்டிவிட்டார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லகத் கஃபரல்லதீன, மறுத்தவர்கள் சொல்லுகின்றார்கள், காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் தான் மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா தான் அல்லாஹ் கடவுள் என்று செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். மேலான வசனங்கள். குஃபருடைய வகைகள் நம்ம தெரியாம என்ன செய்ய முடியாது, தாலீம் நம்ம முழுமையா உள்வாங்க முடியாது. அவளையா இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்கின்றான், வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்லுவார்கள், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்க முன்னோர்கள் எங்களுக்கு எதை கொண்டு தந்தார்களோ அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்றா, அவலவ் கான ஆபாஹும் லா யாகிலூன ஷையன் வலா யஹ்ததூன், அவங்க முன்னோர்களுக்கு நாலேஜ் இல்ல, அறிவு இல்ல, பக்குவம் இல்ல, அவங்க ஹிதாயத்து பெறல, அதனால் அப்படி இருந்தாங்க, அவங்களெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கேட்கின்றார். சங்கக்குரிய அருமை உலமாக்களை குஃபருடைய வகைகளை பார்த்தோமா, ஷிர்கினுடைய வகைகள் அதுவும் 6. ஒண்ணு ஷிர்குன் இஸ்திக்லால், இரண்டாவது ஷிர்குன் தபீத், மூணாவது ஷிர்குன் தக்ரீப், நாலாவது ஷிர்குன் தக்லீத், ஐந்தாவது ஷிர்குல் அஸ்பாப், ஆறாவது ஷிர்குல் அக்ரால், அக்ரால். தங்கச்சி போன் பண்ணி, அண்ணா நாங்களும் நல்ல அல்லாஹ் சம்பந்தமான அந்த பாடத்தை விளங்குறேன்னு நீங்க தாலீம்ல சொல்லும் போது என் தங்கச்சிமாருக்கெல்லாம் சரியா புரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு தங்கச்சி போன் பண்ணி சொன்னாங்க. நீங்க டெய்லி பேசுற ஃபேமிலி எல்லாருமே கேட்பாங்க, அம்மாவுக்கு போட்டு காமிப்பாங்க, ஃபேமிலியில் ஃபுல்லா அதை பார்ப்பாங்க. அன்னைக்கு நான் தாலீம் ஒரு வார்த்தை அப்படி நான் சொன்னேன், தங்கச்சிமாரெல்லாம் அதை கேட்கறாங்க, இறைவன் சம்பந்தப்பட்ட பாடம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுன்னு தெரியலன்றதுக்கு அவங்க போன் பண்ணி, நாங்க நல்லா விளங்குறோம், ரொம்ப ரசிக்கிறோம், இறைவன் சம்பந்தமான பாடங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு உட்காருது,
அப்படின்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப நாங்க கேட்டுக்கிட்டே இருக்குன்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாலீமுடைய பாடம் வந்து அவ்வளவு விரும்பப்படுது, அவ்வளவு கவனிக்கப்படுது. இது பெரும்பாலும் வெளியே அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து ஈஸியா நம்ம கையில கிடைக்கிற ஒரு இல்மும் கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லி முடியும், நெஞ்சு டு நெஞ்சு வந்தா தான், மாரக்க பண்ணாதான் உனக்கு நான் தருவேன். இல்ம மறைச்சு வைக்க கூடாது. என்ன ஜும்மா, உடனே 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 அந்த இல்ம என்ன செஞ்சிடணும், வந்து அதை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல எத்தனை அவுலியாக்கள் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த செய்தியை நீங்க என்கிட்ட கேட்டீங்களோ அதை நீங்க என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு எத்தி வச்சிருங்க. கேட்ட உங்களை விட யாரிடம் நீங்க எத்தி வைக்கின்றீர்களோ அவர்கள் அதை விட பயங்கரமான ஜக்கியாக, பயங்கர அறிவாளியாக, பயங்கர புத்தி கூர்மையாக, பயங்கர ஒரு ஃபகீஹாக, பவர் உள்ள ஒரு நபரா அவர் இருப்பாரு. அவர்கிட்ட அந்த செய்தி போகும் பொழுது அது அவர் கொண்டு போய் சேர்க்கிற விதமே ரொம்ப அற்புதமான விதமா இருக்குன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா முன்னால உட்கார்ந்து இருக்கிற சங்கீதரிய பட்ட வகுப்பு ஆலிம்களும் சரி, கூட இருக்கிற உஸ்தாத்மார்களும் சரி, யாரு எவ்வளவு பெரிய மகாம்ல நீங்க பின்னால ஆகுவீங்கன்னு கற்பனையிலே நினைச்சு பார்க்க முடியாது. பெரிய மகாம உஸ்தாத்மார்கள் என்ன செஞ்சிருவாங்க, பல லட்சக்கணக்கான சீடர்களுக்கு ஷேகா கூட அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஆயிடுவாங்க. அவங்க காலத்துல அவங்க நடத்தக்கூடிய தாலீம் மஜ்லிஸா இருக்கட்டும், அதில் கலந்து கொள்ளக்கூடிய எண்ணிக்கைகளா இருக்கட்டும், அதில் நடக்கிற லங்கரா இருக்கட்டும், அதில் நடக்கிற உங்களுக்கு வந்து இதர ஹிதுமாத்துகளா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய ஹான்கா, அவங்களுடைய மர்கஸ், அவங்களுடைய மதரசா அப்படின்றதுலாம் கற்பனைக்கு எட்டாத அமைப்பில் என்ன செஞ்சிடும், மாறிடும். அதனால முன்னால் இருக்கிறவங்களும் சரி, கூட இருக்கிறவங்களையும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சாதாரணமா எடை போட்டுற முடியாது. ஸல்லல்லாஹு அவ்வளவு அழகா அதை செய்யறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. சஹாபாக்கள்ல பல வகையான சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா கேட்டதை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, சேர்த்தாங்க. அதுல உருவானவர்கள் தானே தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஐம்மாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், நம்ம அவ்லியாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள். இவங்க எல்லாம் யாரு, விவசாயி சஹாபி கொடுத்த அந்த இல்மை கொண்டு பேரித்தம்பரத்தினுடைய தோட்டத்துல தண்ணீர் இறைச்சி இரவுங்களுக்கு தண்ணீரை பாய்ச்சி பகல்ல சஹாபத்துக்கள இல்மை கொண்டு வந்து கொடுத்து, அல்லது பெரிய வியாபாரி தூர தூரமா வியாபாரம் சென்று வியாபாரம் செய்கின்ற ஒரு தோழர் கிடைத்த செய்தியை கொடுத்த செய்தி, ஒரு நீக்குறோ என ஒரு அடிமையாக இருந்தவங்க அவங்க கொடுத்த செய்தின்னு சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே உயர்வானவங்க. உலகத்திலேயே உயர்வானவர்கள் யாருன்னா சஹாபாக்கள் தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேரடியா பாக்குற பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா அவர்களை விட ஒரு உயர்வானவங்க யாரும் உலகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. நபிமார்கள் என்ன சொல்றீங்க, அடுத்து நம்ம பார்த்தா சஹாபாக்கள் தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே பார்க்கறதுக்கு நேரடியா பார்க்கிற பாக்கியம் பெற்றவர்கள், பார்க்கிற பாக்கியம் மட்டும் இல்ல, பார்த்து ஈமான் கொள்ற பாக்கியம் பெற்றவர்கள். அதனால்தான் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் கடைசியுடைய சஹாபி, கடைசி ஆக கடைசி சஹாபி. அவங்க எந்த ஒட்டகத்துல ஏறி செல்றாங்களோ அந்த ஒட்டகம் பாலைவனத்துல என்ன செய்யுது, மைல் கணக்குல நடக்குது. அதனால சில தூசிகள் வந்து அவங்களுடைய மூக்குல வந்து படுது. அப்படி மூக்குல பட்ட தூசிக்கு நான் சமம் இல்லை என்று சொன்னாங்க கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அதனால செய்திகள் வந்து என்ன செய்யணும், தாமதப்படுத்தாம, அல்லது நான் வந்து விரிவா சொல்றேன்னு சொல்லி மணிக்கணக்கில் மாசக்கணக்கில் இழுக்கிற அமைப்புகள் வச்சுக்க கூடாது. கேட்கறவங்களுடைய பவர் வந்து என்ன செய்யும், பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில. அப்போ ஷிர்க்குடைய வகைகள் நேரம் கடந்துச்சு, சீக்கிரமா நம்ம என்ன செய்யலாம், முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில உஸ்தாமார்கள் அன்னைக்கு அவங்க வீடுகளுக்கு போறாங்க. ஆசாத் உஸ்தாத்லாம் அங்கிருந்து விருகம்பாக்கம் போகணும், அவ்வளவு தூரம் போகணும், நல்ல தூரம், வடபழனி தாண்டி விருகம்பாக்கம் ஆசாத் உஸ்தாத். ஆதில் உஸ்தாது அவங்க வீட்டுக்கு போறாங்க, மன்னிவாக்கம் போறாங்க. மன்னிவாக்கம் தாம்பரம் தாண்டி, அவங்க சொந்த ஊர் ஆதில் உஸ்தாத் ஊர் பல்லாவரம், மனைவி இப்ப இருக்கிறது வந்து மன்னிவாக்கத்துல இருக்கிறாங்க, தாம்பரம் தாண்டி. அங்க அவ்வளவு தூரம் போகணும். இப்படி உஸ்தாமர்கள் சில பேர் அவங்க வீடுகள்ல போய் என்ன செய்யறாங்க, உங்க கூடயே தான் உட்கார்ந்து இருக்கோம், பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்து சகர் சாப்பிடுறோம் உஸ்தாத், பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்துல் பாசு உஸ்தாத் சில வசியத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த தாலியும் போற போக்கு பார்த்து நேரத்தை பார்த்தா அப்துல் ரஹ்மானோட வசியத்தெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புலாம் இல்லை இல்லையா.
ஒரு நல்ல ட்ரெஸ் இன்னைக்கு பாசி சார் போட்டாங்க. அது ஆளாளுக்கு பாசி கவனம், சித்தின்னு நோன்பு வச்சு போடாதீங்க, சித்தின்னு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடாதீங்க, சோபன் முத்தத்தாபியா ஆகிடாதீங்க, தொடர் 60 நோன்பு வைக்கிற மாதிரி மாறிடாதீங்க. பாசு சொன்னாங்க, நான் பிடிச்சு போடல, இது இருக்கிற எல்லா ஜிப்பாவும் அழுக்காகி போச்சு, இந்த ஒண்ணுதான் இருக்கு, அதத்துக்கு இன்னைக்கு நான் போட்டு வந்தா நீங்க என்னன்னா சோமன் முத்தத்தாபியன் தொடர் 60 நோன்பு வைக்கிற மாதிரி வந்துடாதீங்க, 60 ஏழைக்கு உணவு கொடுக்குற மாதிரி வந்துடாதீங்கன்னு ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னு. அல்லா அல்லா, ரொம்ப அழகா போற உத்துலாமெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி காமிச்சாங்க. இந்த கடந்த காலங்கள் தாலீம் எப்படி இருந்துச்சு, அவன் சொன்னது 100% உண்மைதான். அல்லாஹ்வுக்கு 20 பேர் அது பாக்கியம். இந்த தாலீம் அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், பெறணும். அப்துரமலா கூட 2 நாளா இந்த டாபிக் தான் அப்துரமலா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே முத்துக்கள். இன்னைக்கு கூட மகரிபில இருந்து தராவிக்கு வரைக்குமே அப்துரமலா அந்த டாபிக்கை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன மாதிரி சொத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், அத்தனை பேருமே முத்துக்கள் அப்படின்னு சொல்லி அப்துரமலா நேத்தும் அந்த டாபிக்கை பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த டாபிக்கை என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் உஸ்தாமாருடைய அந்த வசனு, அவங்களுடைய கெப்பாசிட்டி, கஷ்டங்கள் அவங்க கூட இருந்து இதான் இருந்தது, ஃபியூச்சர்ல இவங்க எப்படி இருப்பாங்கன்றது அப்துரமலா இப்ப பேச சொன்னா ஏன்ட்டா அவ்வளவு பேசுவாங்க, மைக்கில் பிடிச்சு பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா அவ்வளவு செய்திகள், அந்த மாதிரி ஒரு தகுதியான ஆட்களை தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான். பின்னால இவங்களுடைய அமைப்பெல்லாம் ரொம்ப கற்பனைக்கு எட்டாத அமைப்புல இருக்கும். நமக்கெல்லாம் நம்முடைய கற்பனையெல்லாம் நம்முடைய இல்முல அதை நம்ம புரிய முடியுது, இவங்க எப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்ற கற்பனைலாம் நமக்கு நிறைய என்ன செய்யுது இருக்குது. ஆனா தாக்கு பிடிக்கணும், தாக்கு பிடிச்சு இருக்கிறது என்பது அவ்வளவு ஈஸி இல்லை. எல்லா கஷ்ட நஷ்டத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சாஹப ஃபில் ஹதரி வஸஃபரி ஃபில் அஸ்ரி வல் யுஸ்ரி ஃபில் யஸ்ரி வல் யுஸ்ரின்னு சொன்னா அது கடைசியில தான் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. வஃபாத்துக்கு பிறகுதான் இந்த வார்த்தையை எழுதுறாங்க, சாஹப ஃபில் ஹதரி வஸஃபரி. என்ன சொல்றீங்க, வஃபாத்துக்கு முன்னால கூட இது எழுத முடியாது. ஸல்லல்லாஹு இன்திகால் வரைக்கும் இது சொல்லப்படலை, அதுக்கு பிறகுதான் சோபனமே சொல்லப்பட்டுச்சு. அது எண்டு வரைக்கும் கூட இருக்கிறது என்பது அவ்வளவு ஈஸி இல்லை. என்ன சொல்றீங்க, அதாவது மாதிரி அந்த சூழல்கள் ஒரு ஜின்ன கூட வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு போராட்டம் தேவைப்படுதுன்னா, அல்லாஹ்வுடைய இல்ம சுமக்கிறதுக்கு, இல்ஹாம சுமக்கிறதுக்கு, அதை தாங்கி இவங்க கஷ்பு இல்ஹாம் கொடுக்குற அளவுக்கு இவங்க அந்தஸ்து அடையிறதுன்றது டக்குன்னு அமைஞ்சிற அமைப்பு கிடையாது. அதுதான் நேற்று அந்த செய்தியை சொன்னது. பாசித்திரி நான் சொல்லி காமிச்சேன். 96 மே 12 என்னுடைய மேரேஜ். 96 எத்தனை வருஷம் ஆச்சு, 29 வருஷம் ஆச்சு. அப்துரமலா 95ல இருந்து கூட இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நான் பாசி சார் சொல்லி காமிச்சேன். என்னுடைய மேரேஜுக்கு மெட்ராஸ்ல இருந்து இவங்க எல்லாம் 100 பேர் வந்திருந்தாங்க. 100 பேர் 3 நாள் என்ன செஞ்சாங்க, எங்க வீட்டுல தங்கி இருந்தாங்க. இப்ப நான் 3 வீடு என்ன செஞ்சோம், பிடிச்சிருந்தோம். எங்க வீடு நல்ல பெரிய இடமா இருக்கும். இப்ப பிரதர்ஸுக்குலாம் கட்டியிருக்கோம். அப்ப சிங்கிள் வீடு, பெரிய இடம், ஃபுல்லா பந்தல், பக்கத்துல ஒரு பெரிய வீடு, அந்த வீடும் ஃபுல்லா பிடிச்சி அதுக்கு முன்ன பெரிய பந்தல் வேற போட்டிருந்தோம். அப்துரமலா இவங்க கூட எல்லாருமே 3 நாளுமே அந்த பந்தல்ல இந்த டே அண்ட் நைட் என்ன செய்வாங்க, தங்கி இருந்தாங்க. 3 நாளுமே சிறப்பான உணவுகள். இந்த புரட்சின்றது இப்பவும் இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாலேயே இதே சேட்டை தான். இந்த விழா நடத்துறது, 3 நாள் விழா நடத்துறது, அதெல்லாம் 96லயே நடந்தது. சாட்சிக்கு தான் உட்கார்ந்து இருக்காங்கல்ல. எங்க ஊர்ல வெயில் பயங்கரமா இருக்கும், கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. வந்தா அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி, எரிச்சல் மாதிரி வந்துடும், நீர் கடுப்பு உருவாயிரும், துடிச்சிருவாங்க. புதுசா வர்ற ஆட்கள்லாம் துடிச்சிருவாங்க. ஊர்ல இருக்கிறவங்களே என்ன செஞ்சுடுவாங்க, சில நேரங்களில் மிரட்டுற பொழுது வெளியூர்ல இருந்து வர்றவங்க எப்படி இருப்பாங்க. அப்ப நம்ம ஃபுல்லா பந்தல் போட்டிருக்கோம், கீழே தார்பாய் விரிச்சிருக்கோம், பாய் விரிச்சிருக்கோம், ஜமுக்கால விரிச்சிருக்கோம், அதுலதான் படுக்கிறாங்க, அதுலதான் இருக்கிறாங்க, அதுலதான் பயான் நடக்குது, எல்லாமே இருக்குது. அந்த நீர் கடுப்பு அந்த எஃபெக்ட் ஏற்படுத்தானே செய்யும். இவங்க ஒரு டீம் என்ன செஞ்சா, பள்ளிவாசல்ல எங்க ஊர் பள்ளியில பெரிய பள்ளி, தேங்காய் ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க, இளநியை ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க. முனாஃப் மோலா நாகூர் கோயில் அவர் களத்துல இறங்கி இளநியை காலி பண்ண ஊர்ல பெரிய பஞ்சாயத்து சம்பவமா ஆயிப்போச்சு. அப்புறம் நம்ம பேசி அதுக்கு என்ன இதோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கிறலாம் அப்படின்னு. பள்ளிவாசல் தான் பொதுவானது, சின்ன ஊர் தானே, நான் ஏதாவது கொடுத்துக்கலாம், அந்த அமைப்புலதான் அது நடந்துச்சு. அது சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, அத்தனை வருஷங்கள் கூட இருக்கிறாங்கன்னு சொல்றேன். ஏன் நான் எப்படி இவங்ககிட்ட கேலி கிண்டல் பழகி விளையாடுறானோ, அதே வராசத்தை அப்படியே நம்ம உஸ்தாத்மார்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். நான் கேலி கிண்டல் பண்ணி விளையாடுற மாதிரியே என்ன செய்வாங்க,
உஸ்தாமார்களும் உரிமையோட பழகுற மாதிரியும் அப்துல் மலாவும் அதே ஈக்குவலா என்ன செய்வாங்க. ஆதில்னா ஆதில்கிட்டயே என்ன செய்வாங்க, ஆதிலாவே இறங்கிடுவாங்க. லுத்துப்புலாட லுத்துப்புலாவே இறங்கிடுவாங்க. பாசிட்ட பாசிட்டாவே இறங்கி விளையாடுற ஒரு அன்பு அமைப்பு. இந்த நட்புன்றது அப்படி இருக்கணும். எல்லா கஷ்டத்திலையும் மோலா என்ன செஞ்சிருக்காங்க, கூட இருந்திருக்கிறாங்க. அது நேரத்தில் பாசி உஸ்தாட் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உஸ்தாதும் நானும் வந்து என்ன செய்வோம், படப்பையில, படப்பைன்னா சிறுபெரும்புத்தூர் போற வழியில, அப்போம்னா சிங்கிள் ரோடு அது. அங்க ஒரு மரசு, இவங்களுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம் தான் அது. அதுல மரசு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி டெய்லி என்ன செய்வோம், நான் என்ன சொன்னா திருப்பி ஐசோஸ்ல இருந்து கிளம்பி ஆலந்தூர் போய் மோலா பிக்கப் பண்ணிக்கிட்டு டெய்லி போய் என்ன செய்வோம் அப்படின்னா, வந்து அந்த சைட்ல போய் நின்று வேலைகளை பார்த்து கிணறு தோண்டி ஆபீஸை கட்டி மரசா கட்டி, அது பிறகு அங்க படப்ப பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல்ல உட்காந்து மத்தியானம் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப 6 மணிக்கு வந்து மோலாவை நான் வீட்டுல விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன். இப்படிலாம் அதாவது எதுவுமே வந்து ஈஸியா கிடைச்சிடலன்னு சொல்ல வரும். ஆனா எல்லா நிலையிலும் என்ன செய்யணும், கூட இருக்கணும். அதுதான். ஒரு 2 வருஷம் இருந்துட்டு 3 வருஷம் இருந்துட்டு 5 வருஷம் இருந்துட்டு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும். என் போட்டோவே 30 வருஷம் கழிச்சுதான் சைபரமா போட்டிருக்காரு. ஒருத்தர் போட்டோ போடுறதுக்கு அவர் பிறந்து என்ன செஞ்சிருக்காரு, வந்து அவர் பிறந்த 5 வருஷத்துல நான் ஆரம்பிச்சது தாலிமை. சைஃபு பிறந்த 5வது வருஷம் தாலிமை நான் ஆரம்பிச்சா, அப்படி ஒருத்தர் பிறந்து வந்து அப்படி நின்று எவனா பேசுனீங்க அப்படின்னு நினைச்சாரு, மிரட்டி உருட்டி. அவரு தான் ஏதோ பேர் சொன்னாங்களே, என்ன பேரு, ரகட்டு. ஒரு ரகட்டை அல்லாஹ் கொண்டு வந்து சொல்லியிருக்கான். அல்ல அல்ல இப்ப காத்திருக்கணும். என்ன சொல்றீங்க, 5 வருஷம் தாலியம் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் எல்லாம் ஓடி போனா 30 வருஷம் என்ன செஞ்சிருக்கோம். இந்த 30வது வருஷம் 95 டு 2025. நான் அந்த கோட்டுலாம் வந்து இப்ப போடல, புஸ்தாக்கு வசதி வந்துட்டு கோட்டுன்னு இல்லை. 92, 93, 94 இந்த 3 வருஷமும் வந்து எல்லா கல்யாணங்கள்லயும் வந்து நான் கோட்டு போட்டு தான் அந்த போட்டோஸ் நிறைய உண்டு. அப்போ வந்து இமாமா இருக்கிற அந்த நேரத்துல எந்த கல்யாணமா இருந்தாலும் கோட்டு போட்டு தான் போற பழக்கம் உண்டு. அப்பவுமே கோட்டு பேண்ட். அதுதான் உஸ்தாமார்கிட்ட ரொம்ப காலமா நான் சொல்லிக்கிட்டே இருக்குது, கோட் போடுங்க கோட் போடுங்க, கோட் அழகா இருக்கும். ஏன்னா எல்லை காந்தி என்று சொல்ற கஃபார் கான் இந்த கோட்டு தான் போட்டிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று நமக்கு மிகப்பெரிய கல்வி அமைச்சரா இருந்து ஐஐடி எல்லாம் உருவாக்குன அபுல் கலாம் ஆசாத் அவங்க இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்து அவங்களுடைய அற்புதமான ட்ரெஸ் இந்த ட்ரெஸ். எல்லா வகையிலும் எவ்வளவு பெரிய ஆபீஸுக்கு நீங்க போகணுமா இந்த ஆடையோடு நீங்க போகலாம். மாற்று மத சகோதரர்களோடு நீங்க பழகி உட்கார்ந்து உறவாடி பழகணும், பேசணும், கொல்லணும், எது செய்யணுமா இந்த ட்ரெஸ் பொருத்தமான ட்ரெஸ். அமைச்சர்கள் உள்ளிட்ட பெரும்பெரும் அதிகாரிகளை சந்திக்கணுமா, எந்த வெளிநாடா எந்த நாட்டுக்கெல்லாம் இந்த ஆடையோடு என்ன செய்யலாம் போகலாம். சாமானிய மனிதர்கிட்ட இருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் என்ன செய்யலாம் இந்த ஆடையோடு போகும்போது ஒரு வகையான கண்ணியம். அதனால தானே வந்து கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்து எல்லைக்கான கஃபார் கானு, எல்லை காந்தி என்று போற்றப்படுகின்ற கஃபார் கானா இருக்கட்டும், அல்லது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரியவங்க, இதே மாதிரி மற்ற பிற மதத்து பெரும்பெரும் அறிஞர்களும் கூட இதை பயன்படுத்தினாங்க. ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் அது. அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு, ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கே வந்து ரொம்ப வருஷம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்களுடைய மனநிலையும் பேரண்ட்ஸுடைய மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அப்படியே இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் நம்ம என்ன செய்யணும், ஆடைகள் வந்து யா யா பனி ஆதம புது ஜீனத்துக்கும் எந்த கொல்லி மஸ்ஜிதின், பள்ளிக்கு போகும்போது ரொம்ப அழகா போங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆடைகள் வந்து அது மாதிரி கம்பீரத்தினுடைய அடையாளங்கள். ஆடு வயிறை கூட சாப்பாட்டை கூட குறைச்சிக்கிறலாம், ஆடைகள்ல வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. அது ஒரு மாதிரி கண்ணியத்தை கொடுக்கிற தோற்றம். இப்போ ஷாஹுன்னு ஒரு அரச கொடுக்கிற அரச தோற்றத்தை கொடுக்கிற கம்பீரமான ஆடைகள். அந்த ஆடைகள் நிறைய பேர் இந்த ஆடைகளை ரசிக்கிறாங்க, விதவிதமா போடுறத வந்து ரசிக்கிறாங்க. நீங்களே கருப்பு கலர் கோட்டு, ப்ளூ கலர் கோட்டு, மெரூன் கலர் கோட்டு, ஒயிட்டு 4 வச்சிருக்கீங்களே, பாக்குறது என்ன அழகா இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு மஜ்லிஸ்லயும் நீங்க உட்காரும் போதெல்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி தெரியல, துவைக்கிற வசதி இல்லை, ஹேங்கர் இல்லை, ட்ரை வாஷ் போட முடியலன்னு சின்ன சின்ன வசதி குறைவுல நீங்க சொல்லலாம். அது உங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி பிறர்கள் அப்படியே கவரப்படுது, ரசிக்கிறாங்க. நாங்களாம் மன்சூர் உஸ்தாதுடைய வலிமாவுக்கு போயிருந்தோம். நான் வந்து பாசித் உஸ்தாது, அது மாதிரி என் கூட ஜே பாஸ் உஸ்தாது இருந்தாங்க, ஃபைசல் ஆப்ஸா இருந்தாங்க, எல்லாருமே கோட்டு போட்டுட்டு இருந்தோம். ஒருத்தர்லாம் வந்து கோயம்புத்தூர்ல பெட்ரோல் பங்கு வச்சிருக்காரு, அதனால தோற்றமா இருக்காரு, சுத்தி 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 வந்து போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவ்வளவு அழகா இருக்கு. நான் கொண்டு போய் எங்க இமாம்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சு அவங்களையும் போட சொல்ல போறேன்ட்டு மன்சூர் மௌலாவுடைய வழி மேல சுத்தி சுத்தி வந்தார். எப்படி கவருது பாருங்க.
நாங்க சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கோம். அவருக்கு அவ்வளவு பெரிய வசதியான ஆளு, அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நல்ல என்ன செய்வோம், சில அசௌகரியங்களை பார்க்க வேணாம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். மணி 3:22 ஆயிட்டேன். நாளைக்கு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுவோமா அல்லது ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருவோமா? ஷிர்கினுடைய வகைகள். உஸ்தாமார் வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி பாசி சாட்ட ஆரம்பிச்சதுதான் அது. அப்துரமல்லா ஆலந்தூருக்கு போகணுமா, அது கூட்டு போறதுக்கு துணைக்கு ஒரு டிரைவர் தேவைக்க வேண்டி மெதுவா பாசி சார் இழுத்து போட்டாங்க. நீ வீட்டுக்கு போங்க, வைஃப் எதிர்பார்ப்பாங்கல்ல, அம்மா எதிர்பார்ப்பாங்கல்ல, அப்படி இப்படின்னு செஞ்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஷிர்கினுடைய வகைகள் வந்து 6. ஒன்று ஷிர்கே இஸ்திக்லால், இரண்டாவது ஷிர்கே தபஈத், மூணாவது ஷிர்கே தக்ரீப், நாலாவது ஷிர்கே தக்லீத், அஞ்சாவது ஷிர்குல் அஸ்பாப், ஆறாவது ஷிர்குல் அகரால். ஷிர்கே இஸ்திக்லால்னு நம்ம சொன்னோம், அதாவது தனித்தனி இலாகை வணங்குவது. அதாவது அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்வாரு, இன்னொன்றையும் கடவுளா ஏற்றுக்கொள்வார். மஜூசிகள் இருக்காங்க, நெருப்பை வணங்குறவங்க இருக்காங்களே, இறைவனையும் ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி நெருப்பையும் என்ன செய்வாங்க, அதுவும் கடவுள். தனித்தனியான 2 கடவுள் என்ன செய்யறது, இறைவனா ஏற்றுக்கொள்றதுக்கு பேரு ஷிர்கே இஸ்திக்லால். அதிகமா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே நீங்க ஆலிம்களா இருக்கிறதுனால. ஷிர்கே தபஈத் என்ன அப்படின்னு சொன்னா, அது பலதரப்பட்ட இலாகுகளை வைத்து ஒரு இலாகா கொண்டாடுவது. நம்ம சொன்னோம் இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன ரூஹு, அவங்களும் சரி, அந்த ரூஹு, ஈசா, மசீஹு, அல்லாஹ் 3 1 என்று இருக்கின்ற பல கடவுள்களை ஒரு கடவுளா ஆப்பதற்கு பேரு ஷிர்கே தபஈத். ஷிர்கே தக்ரீப்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க இறைவனையும் வணங்கிக்கிட்டு மற்ற கடவுள்களையும் வணங்குறது. ஏன் அப்படின்னா, இவங்களை நாங்க வணங்கினா யுகர்ரிபுனா இலல்லாஹி சுல்ஃபா, இறைவனின் பக்கம் எங்களை இவைகள் நெருக்குகின்ற சாதனங்களா இருக்குகிறது, எனவே நாங்கள் அவைகளை வணங்குகின்றோம். ஏன் நீங்க வந்து அஸ்லாம்களை வழங்குறீங்கன்னு சொன்னா, இந்த அஸ்லாம்கள் அங்க வழங்கினா எங்கள் இறைவனின் பக்கம் என்ன செய்கிறது, அது நெருக்குகின்றது என்று சொல்லுகின்ற ஷிர்குக்கு பேருமா ஷிர்கே தக்ரீப். ஷிர்கே தக்லீத்னா என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அல்லாதவைகள் என்ன செய்கிறது, வணங்கக்கூடியதா இருக்கிறது. என்ன அது அப்படின்னா, எல்லாமே இயற்கைதான், இயற்கைதான் வந்து அத்தனையும் படைத்தது சொல்றாங்களே நாத்திகர்கள், சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் இயற்கை, இயற்கை உருவாக்குனது, இயற்கையாவே ஆரம்பித்து சொல்றாங்களா இல்லையா. இதுக்கு பேரு வந்து ஷிர்கே தக்லீத். ஷிர்குல் அஸ்பாப் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் ஷிர்குல் அஸ்பாப்ன்றது வந்து என்ன செய்யறது, இயற்கையின் பக்கம் என்ன செய்கிறது, அதை கொண்டு போய் இஸ்னாத் செய்வதற்கு பேரு ஷிர்குல் அஸ்பாப். ஷிர்கே தக்லீத் பத்தி நம்ம பேசணுமா இல்லையா, முன்னோர்களை நாங்க பின்பற்றுறது. எங்க முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்ன பிறகு நாங்க இருப்போம், அவங்களெல்லாம் அவங்க மாறவே மாட்டாங்க அப்படி சொல்றாங்களே இல்லையா. ஜாஹிலியா காலத்துல, கடைசி காலத்துல உள்ளவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, மா சமிஅனா பி ஆபாயினல் அவ்வலீன் இலா சீரத்தினல் ஊலா. இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, எங்க முன்னால எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, மத்தவங்க பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு, உங்க தாத்தா என்ன சொன்னாரு, உங்க பாட்ட பூட்ட என்ன சொன்னாரு, அவர் எதில் இருந்தாரு, அதை செய்யி, நீ எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிற, இப்படி சொல்லப்படக்கூடிய ஷிர்கு வந்து ஷிர்கே தக்லீத். ஷிர்கே அஸ்பாப் வந்து நம்ம சொன்னோம், இயற்கைகளை வந்து என்ன செய்யறது, அதை வந்து கடவுள்களாக ஆக்குறது, இயற்கை தான் படைத்தது, இயற்கையாக உருவானது அப்படின்பதாகும். ஷிர்கே அகரால் என்ன சொல்றது அப்படின்னா, அல் அமலு லி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்கின்ற அமல், இது ஷிர்கே அகரால். சங்கைக்குரிய அருமை உலமாக்கள் இதை வந்து மாசியத் என்று கூட அதுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நல்ல ஷிர்கு சம்பந்தமான, குஃப்ரு சம்பந்தமான விளக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம டோட்டலா ஷிர்குனா ஒண்ணு, குஃப்ருனா ஒண்ணு, அப்படி நம்ம வந்து பொத்தாம் பொதுவா போனா, இதை பிரிச்சு பிரிச்சு நம்ம வந்து அதை விளங்கினா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், தாலீமுடைய தாத்து சிஃபாத் அஃபால் ஆசாரை வந்து நம்ம விளங்க முடியும். அற்புதமான ஒரு அமைப்பில் அல்லாஹ் நம்மளை தந்திருக்கிறோம். தொடர்ந்து ஹயாத் உள்ளவரை, கடைசி மூச்சு உள்ளவரை, இந்த ரமலானை வந்து பகலையும் இரவையும் முழுமையா கழிக்கிற, வரணும்னு நினைச்சா எங்க இருந்தாலும் வரலாம், எந்த நாட்டில் இருந்தாலும் வரலாம். இதெல்லாம் இன்னைக்கு உலகம் உள்ளங்கையிலன்னு என்ன செஞ்சுட்டு அப்படி வந்துடுச்சு. ஆசை தான் வேணும். இல்ல நான் வந்து அவுலியா அஸ்ஸலாமு அலைக்கும், அவுலியா தாலீமுடைய மஜ்லிஸ் உங்களுக்காக நாங்க துஆ செய்றோம். அஜ்மல் மலா மதீனால இருந்து என்ன செய்றாங்க, அங்கேருந்து அவங்களுக்கு வீடியோ காலில் பேசுறாங்க, அங்குள்ள காட்சிகளை காமிக்கிறாங்க, சலாசு தர்பாரு,
அவங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. அவங்க மனைவியையும் காமிக்கிறாங்க. மனைவி பிள்ளைங்களை வந்து அவளை அப்ப துவா செய்யுங்க. உம்ராவுக்கு போயிருக்காங்க ரமதான் மாதத்துல. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை முடிச்சுக்கிடுவோம். தொடர்ந்து அல்லாஹ் கடைசி மூச்சு உள்ள வரை இந்த ரமதானை கொண்டாடுகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம கேட்டு அதை நம்முடைய கல்புல மனதுல ஆழமா நம்ம இருத்தி நம்முடைய ஒவ்வொன்றுலுமே அந்த என்ன செய்யணும், இந்த அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகள் வந்து வெளியாகி அறிந்து வணங்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.